ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க. 2025ஆம் வருடத்தினுடைய 6வது மாதத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது ஜூன் மாதத்தினுடைய 6ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு அற்புதமான கிரகத்தினுடைய மாற்றம் இருக்குது. ஸோ ஜூன் 6க்கு அப்புறம் நீங்கள் சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு இந்த கிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஜூன் 6ஆம் தேதி நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஸோ மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் சவால்களாக இருந்தாலுமே கூட ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதத்தினுடைய கிரக மாற்றங்களாக பார்க்கையில் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. ஸோ அவரை தொடர்ந்து 8ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்ததாக 22ஆம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களாக இருக்குது. இதனுடைய அடிப்படையில் தான் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களானது இருக்குதுங்க. ஸோ என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் மேசராசியானது இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது மேசம் ராசி. பொதுவாக எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலுமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயமாக கிரக அமைப்புகளின் படி தான் நடக்குது. ஸோ இந்த கிரகங்கள் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேருந்தே என்ன மாதிரியான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது, இந்த ஜூன் மாதத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கையில் இந்த மாதம் கொஞ்சம் சவால்கள் நிறைந்த மாதமாக தான் மேசராசினியர்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 7 சனியினுடைய முதல் கட்டம் ஆரம்பமாகிருக்கு. ஸோ சனீஸ்வர பகவான் நீங்கள் செய்த பாவங்களுக்கு எல்லாமே தண்டனைகளை கொடுக்கறதுக்காக இருக்க போகிறாரு. நீதிமானாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக நீதி நேர்மை தவறாமல் தண்டனைகளை வழங்குவார். அதனால தான் இவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமுமே கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் நல்லது தான் செய்திருக்கோம் அப்படின்னா நமக்கு தகுந்த சூழ்நிலைகள் வந்தாலுமே கூட அவர் நம்மளை காப்பாற்றிடுவாருங்க. அப்படிப்பட்டவர் தான் சனீஸ்வர பகவான். ஸோ நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய உயிர் போகக்கூடிய காரியமாக இருந்தாலுமே கூட அவருடைய உதவி மூலமாக உங்களை நிச்சயம் காப்பாற்றி கொடுப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் தற்போது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் தான் இருக்கணுங்க. மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சிக்கல்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த டைமில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே உருவாகும். ஆனாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை கண்டு நீங்கள் ஒரு துளி கூட பயப்படாதீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கறது கிடையாதுங்க. இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த நேரங்களில் உங்களுடைய இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன கடவுளை இஷ்டப்பட்டு வழங்குறீங்களோ மனதார வணங்கிட்டு இருக்கீங்களோ அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை இருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு வெளியே வரத்துக்கு தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்னா கூட அப்படி வெளியே வரத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், அதில் என்ன மாதிரியான சூட்சுமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதியில் இருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வந்துடுவீங்க. ஸோ எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கூடிய சூட்சும வித்தையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். ஒருவேளை முன்னாடியே அந்த ஒரு விஷயம் செய்கிறோம், ஒருவேளை தவறுகள் நடந்துட்டால் இப்படி
வந்து நம்ம சரி பண்ணி வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் முன்னாடியே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதுமானதாங்க. இதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதை அத்தனையுமே நீங்கள் தாண்டி தவிடுபொடியாக்கி வெற்றிகளை வந்து பெற முடியும். ஸோ மேசராசியை உடையவர்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை புதுமையாக நீங்கள் செய்த அப்படின்னாலுமே கூட, அனுபவமே அதில் இல்லைனாலுமே கூட, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வெளியே வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் கட்டாயமாக வந்து செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெற்றி வாய்ப்புகளை காணக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து கிடைக்கும். என்னென்ன வகையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனாலுமே சின்ன சின்ன போராட்டங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. யார் என்ன செய்தாலுமே கூட எளிமையாக எதையுமே வந்து செஞ்சு முடிச்சிட முடியாது. அதில் சின்ன சின்ன தடைகள் போராட்டங்கள் எல்லாமே ஏற்படத்தான் செய்யும். அதை எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கட்டாயமாக அது இந்த டைம் தாங்க. மேசராசினியர்கள் ஜூன் மாதம் 6ஆம் தேதியை மட்டும் கடந்துட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் தாங்க ராஜா, டாப்பில் வந்து இருக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்போது, ஆனால் இந்த டைமில் உறவுகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது, நமக்கு எல்லாருமே வேணும். ஸோ உறவுகளோட பேசுகிறீங்க அப்படின்னா கவனமாக பேசுங்க. வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து செலுத்தணும். ஆண் பிள்ளைகள் இருக்கீங்க அப்படின்னா தந்தையோட தயவு செஞ்சு வந்து சண்டை போடாதீங்க. உங்களுக்கு சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது. பல தடைகள் போராட்டங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக தந்தையோட மட்டும் எந்த ஒரு பகைமையும் வந்து வளர்த்துக்காதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா அதற்குரிய அமைப்புகளில் தான் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் தான். இந்த 2 கிரகத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உங்களால் எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகளை வந்து செய்ய முடியும். மேலும் உங்களுடைய ஆர்வங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும். அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்பப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சவால்களை சமாளிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானதாங்க. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அவசரப்பட்டு வந்து செய்யாதீங்க. பொறுமையாக வந்து இருங்க. பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த டைமில் மேசராசினியர்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதற்குரிய ஆற்றல்களை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மனநிலை வேணும் இல்லையா? அந்த ஒரு மனநிலையும் சக்தியும் கொடுக்கக்கூடியதாக செவ்வாய் பகவான் இந்த டைம் உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்காரு. கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால கல்வி திட்டங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கோ ஒரு சில விஷயங்களை முடிவுகள் எடுப்பதற்கோ இந்த கிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. இருந்தாலுமே இந்த டைமில் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு மனநிலையை நிர்வகிக்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. நம்மளுடைய மைண்டும் சரி மனமும் சரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் பல பிரச்சனைகளை வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். வணிகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான முயற்சிகளும் கூடுதலான கவனங்களும் செலுத்தும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய சிரமங்களை வந்து குறைக்க முடியும். மேலும் வணிக பரிவர்த்தனைகளில் கூடுதலாக முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா நிதி ரீதியாக புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த டைமில் உருவாக போகுது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க நிதி சார்ந்த விஷயத்துக்காக அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் வீனஸ் கிரகம் மற்றும் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆர்வம் பார்த்திங்கன்னா உற்சாகத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாகும். ஸோ காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா செழித்து வளரும், எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, நல்ல செழுமையாக வளமாக வந்து இருக்கும். திருமணமாக இருக்கக்கூடிய தம்பதிகளும் அப்படிதாங்க, நெருக்கமாக உங்களுடைய தருணங்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். ஸோ அதே போல் தான் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா குருவினுடைய செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சியை வந்து மேம்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் நிதி அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துறதுனால எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கண்டிப்பாக மேசராசினியர்கள் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் தான் ஆரோக்கியத்திற்கு கூடுதலான கவனத்தை வந்து கொடுங்க. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அன்பையும் உங்களுக்கு அனைத்து விதமான ஆதரவையும் உறவுகளையும் வந்து மேம்படுத்தி கொடுப்பாரு, மகிழ்ச்சியை வந்து கொடுப்பாரு. ஆனால் அதே டைமில் இந்த டைமில் உங்களுக்கு செவ்வாய் வந்து இருக்கிறதுனால அவர் பார்த்திங்கன்னா ஆர்வத்தையும் மர்மத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ ஒரு உயர் ஆற்றல், உற்சாகமான ஒரு கட்டம், நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே மேசராசினியர்கள் இந்த டைமில் வந்து எதிர்பார்க்கலாம். கிரகமைப்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் தாங்க. ஜூன் 6க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கு வந்து கொண்டு போக போகுது. ஸோ கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதம் எளிமையாகுவதற்கு தொடர்ந்து துர்க்கையம்மன வழிபாடுகள் செய்யுங்க. அவங்க உங்களுக்கு தைரியத்தையும் மன உறுதியும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை
தகவல்களை எல்லாம் மேசராசினிகளாகி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.